கண்டிப்பாக இருக்குது. அது அந்த மாமாவுக்கும் அந்த பையனுக்கும், ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர் பையன் மாமன், ஸோ இந்த பாண்டிங் வந்து அது படத்தில் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். என் லைஃப்பில் எனக்கு ரியலாகவும் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னோட அம்மா மை மதர், என்னோட மாமா. ஸோ என்னோட அம்மா கூட 5 கேர்ள்ஸ், ஒரு ஜென்ஸு, ஸோ 6 பேர். அதில் இந்த 5 கேர்ள்ஸ் மாமா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 25 இயர்ஸ் பேசலை. 25 யாருமே பேசலை. எங்கள் வீட்டில் எனி ஃபங்க்ஷன்ஸ், நாங்கள் சின்ன பசங்க, இந்த பையன் மாதிரி தான் இருப்பேன் நான் சேம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபங்க்ஷன், அங்கே தமிழ் வந்து எனி ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மாமா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான். ஸோ எல்லாத்துலேயும் பார்க்குறோம் மாமா வரமாட்டார், மாமா வரமாட்டார். ஒய் கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லை வரமாட்டார். ஸோ இங்கேருந்து நாங்கள் ரொம்ப பெரிய பையனாவே ஆகிட்டோம். அப்பவும் வரமாட்டார். என்னன்னு கேட்டால் ரீசன் சொல்லவே மாட்டாங்க. போடா எனக்கு சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. அவங்களால பேசவே முடியலை. ஒரு 5 மினிட்ஸ் பேசவே முடியல அவங்களால. ஸோ அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவிக்குள்ளே, ஒரு ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சிஸ்டர் பிரதருக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இல்லை அந்த மாமன் பையன் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல அந்த பையனை எடுத்துட்டு யார் வேணாலும் வைக்கலாம். 2 பிரதர்ஸ் வைக்கலாம், அம்மா அப்பாவை வைக்கலாம், யார் வேணாலும் வச்சு பார்க்கலாம். லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன பிணக்கங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்ல யாருமே கூட பிறந்த என்ன சொல்லுங்களே உடன்பிறப்பு யாரும் பேசுறதே இல்லை. சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். 10 இயர்ஸ் 15 யாரும் பேசுறதே இல்லை. ஸோ லைஃப்ல 2 லைன்ஸ் ரொம்ப வேல்யூவான லைன்ஸ். ஒன்று மன்னிச்சிடுங்க, ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றி. ஸோ அதான் ரொம்ப வேல்யூவான வேர்ட்ஸ். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். இந்த 2 லைன்ஸை, ஸோ இந்த 2 லைன்ஸை யார் வந்து யூஸ் பண்ணலையோ அவங்க உண்மைக்கு வேல்யூவான மனிதர்கள் இல்லை, நாட் வேல்யூவான மனிதர்கள். அது அப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் யாரும் பேசாமப்போ சாரி என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி இம்மிடியா சால்வ் ஆகிடும். அப்போ எதுக்கு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கணும்? ஒரே ஒரு வார்த்தை தானே, ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சுற, ஏன் மை மிஸ்டேக், சாரி, ஓகே. யோசிச்சு பார்த்தா எதுக்கு 25 இயர்ஸ் மாமா பேசல, ஏன் அம்மா 25 இயர்ஸ் பேசவே இல்லை, இப்போ 2 பேருமே சாரி. இப்போ டோட்டல் ஃபேமிலி இருக்கு. இந்த மாதிரி இதுக்குள்ள நிறைய விஷயம் ரியல் லைஃப்ல கனெக்டிங் ஃபுல் ஜாலியாக இருக்கும். பட் எமோஷன் நிறையா இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவி ஃபினிஷிங் வெளியில் வந்தால் 100% மனைவி இல்லை, மனைவியை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. ஐயோ அப்படின்ட்டு சப்போஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட மனைவிக்கு ஒய்ஃபுக்கு உடனே கால் பண்ணி சாரி, என் மேலே தான் மிஸ்டேக், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அக்கா பிரதருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை பிரதர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா லைஃப்லையுமே இது நடக்கலாம். ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ அதை தான் இது அப்படியே இது சார்.